அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு வாக்குத்தத்தமாக யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். நான் உங்களிடத்தில் அனுப்பின 2:25 யோவேல் 2:25 அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே வசனம் இன்னொரு அதே யோவேல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. அல்லேலூயா. இந்த பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, இது எல்லாமே ஒரு வெட்டுக்கிளியினுடைய 4 பருவங்கள். வெட்டுக்கிளியுடைய 4 பருவங்கள். இப்போ பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. அல்லேலூயா. இந்த பச்சை புழு அப்படிங்கிறதுக்கு எபிரேய வார்த்தை கசாம் அப்படின்னு பேர். இந்த பச்சை புழு எப்பொழுதுமே வெட்டுகிற தன்மை உடையது, வெட்டிக்கிட்டே போகும். இது பச்சை புழு பருவத்தில் இருக்கிறது. இது வெட்டிக்கிட்டே போகும், எல்லாத்தையும் அப்படியே வெட்டிடும். அப்படியே வெட்டி 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 சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். வெட்டும், அப்படியே டக்கு டக்குன்னு வெட்டிட்டு போயிடும். அடுத்து இந்த வெட்டுக்கிளி அப்படிங்கிறதுக்கு அர்பே அப்படின்னு பேர். வெட்டுக்கிளி அப்படிங்கிறதுக்கு அர்பே, இது ஒரு பருவம். இந்த பருவத்தில் என்ன பண்ணோம்னா அப்படியே மேய்ஞ்சு போடும். இல்லைன்னா அந்த வெட்டுக்கிளி அப்படியே நக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கும், இல்லைன்னா அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே அப்படியே போயிட்டு இருக்கும். மாடு புல்லை தின்னுவது போல, மாடு புல்லை அப்படியே நாக்கால் அப்படியே இது பண்ணுதுன்னா மேய்ஞ்சிக்கிட்டே அப்படியே போயிட்டு இருக்கும். மாடு புல்லை மேய்ந்து போடுவது போல இந்த ஜனம் நம்மை மேய்ந்து போடும் அப்படின்னு சொல்லுவார் பாலாக் ராஜா சொல்லுவார். அதே போல் இந்த வெட்டுக்கிளி அப்படியே மேய்ஞ்சு போட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் அர்பே அப்படின்னு சொல்லுது. அடுத்து பச்சை கிளி. பச்சை கிளி அப்படின்னா ஏலேக் அப்படின்னு பேர். ஏலேக் அப்படிங்கிற பச்சை கிளி இது என்ன பண்ணால் குதிக்கும். இங்கேருந்து அந்த பக்கம் குதிக்கும், அங்கேருந்து அந்த பக்கம் குதிக்கும், அப்படியே குதிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டு இருக்கும். அதுக்கடுத்து 4வது முசுக்கட்டை பூச்சி. முசுக்கட்டை பூச்சி இதுக்கு பேர் செசில் அப்படின்னு பேர், எபிரேய வார்த்தை. இது என்ன பண்ணும் அப்படின்னா அரிக்கும். என்ன பண்ணும்? அரிக்கும். அப்படியே அரிச்சு 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 ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். சரி, மெதுவாக அரிச்சு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். இப்போது இந்த வருஷங்களின் விளைவை மறுபடியும் வாசிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. இதில் வாக்குத்தத்தமான பகுதி பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. அப்போது ஒன்று வெட்டுது, ஒன்று மேய்ஞ்சு போடுது, ஒன்று குதிக்குது, ஒன்று அரிக்குது. அல்லேலூயா. இப்போது தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதல்ல இந்த பச்சை புழு இந்த வெட்டிக்கிட்டே போகிறது பார்த்தீங்கன்னா பக்தனாகிய யோபுடைய வாழ்க்கையில் இருந்தது. யோபு 1ஆம் அதிகாரம் 13 முதல் 20 வசனம் வாசிக்கலாம். பின்பு ஒரு நாள் குமார்த்திகளும் புசித்து மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவை மேல் விழுந்து சாய்த்து கொண்டு போனார்கள். வெட்டி போட்டார்கள். தப்பி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வானத்திலிருந்து அக்கினி விழுந்து ஆடு வேலையாளு சுட்டெரித்து போட்டது.
ஆ அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கு வேறொருவன் வந்து கல்தேயர் 3 கவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து ஒட்டகங்கள் மேல விழுந்தாங்க, அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். ஓட்டிக்கிட்டு போயிட்டாங்க, வேலையாட்களை பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டாங்க. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறான். வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டில் புசித்து ராஜரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 முனையிலும் அடிக்க பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் இறந்து போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, 4 விதமா வருது பாருங்க. முதல்ல என்ன வருது? முதல்ல யாரு போயிட்டா? எந்த மிருக ஜீவன் போணுச்சு? கழுதை போயிடுச்சு, ஆடு மாடு போச்சு, ஒட்டகம் போனது, இதெல்லாம் சம்பத்து அவருக்கு. அந்த நாட்களிலே 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எவ்வளவு கால்நடைகள் வச்சுருக்கீங்களோ அவ்வளவு சம்பத்துகள். இதெல்லாம் ஒட்டகங்களெல்லாம் வாடகைக்கு விட்டு இது பண்ணுவாங்க, இல்லை ஒட்டகங்கள்லாம் வாடகைக்கு விட்டுருப்பாங்க. கழுதைகள்லாம் அது ஒரு பிஸ்னஸ்ஸு, ஆடு மாடுகள் ஒரு பிஸ்னஸ்ஸு. இதை விட பெரிய ஒரு செல்வம் குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வமும் அப்படி வெட்டிக்கிட்டே போகுது பாருங்க. இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் அடுத்து அப்படியே வெட்டிக்கிட்டே போகுது பாருங்க. அல்லேலூயா. அப்போ பச்சை புழு வெட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கு. நன்மைகளை வெட்டிக்கிட்டு அடுத்து வெட்டிக்கிட்டே போய் கடைசியில் அவன் ஒரு ஓட்டை அதெல்லாம் முடிஞ்ச பின்பும் அவன் வந்து என்ன சொல்கிறான்? யோபு தன் தலையை சிரைத்து என்ன பண்ணாரு? எழுந்திருந்து கிழித்து சிரைத்து தரையில விழுந்து பணிந்து நிர்வாணியாய் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், விரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. தோளுக்கு பதிலாக தோளையும் ஜீவனுக்கு பதிலாக ஜீவனையும் கொடுத்துருவான் மனுஷன். தோளை தொட்டுப்பாரு, தோளத்தோட எனக்கு அனுமதிங்கன்னு சாத்தான் கேட்குறான். உச்சந்தலைந்த உள்ளங்கால் வரைக்கும் ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு அப்படியே படுத்துங்க, அப்படியே வெட்டிக்கிட்டே போகுது பாருங்க. வெட்டிகிட்டே போயிட்டு கரைசியே ஜீவன் வரைக்கும் வந்து நிற்கிது. ஆண்டவர் நிறுத்து அப்படின்ட்டு, நிறுத்து, அது வரைக்கும் தான் உனக்கு அனுமதி அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்போ வெட்டிக்கிட்டே போயிட்டு இருக்குதா? அவங்க நன்மைகள் எல்லாம் வெட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்படியே வருஷங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். நன்மைகளை வெட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். டக்கு 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 டக்குன்னு அப்படியே வெட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். அடுத்து இது எவ்வளோ நாட்கள் இருந்ததுன்னு தெரியாது யோபுக்கு. சில மாதங்கள் இருக்கலாம். மாயையான ராத்திரிகள் எனக்காக, சஞ்சலமான மாதங்களும் மாயையான ராத்திரிகளும் எனக்காக குறிக்கப்பட்டதுன்னு பக்தனாய யோபு எழுதுறான். இரவில் எனக்கு தூக்கம் இல்லை, பின்னால் அவன் எழுதுறான். வாசிக்க நேரம் இல்லை நமக்கு. இரவில் எனக்கு தூக்கம் இல்லை, நான் படுத்தாலும் என்னை சொப்பனங்களால் கலங்க பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்கிறான். சில மாதங்கள் இருந்தது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார். சஞ்சலமான மாதங்கள் எனக்கு குறிக்கப்பட்டது, மாயையான ராத்திரிகள் எனக்காக குறிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை சிநேகிதரெல்லாம் தூரத்திலே அவனை பார்த்து யோபுவாது அடையாளமே தெரியலையே என்று பார்த்து அழுது மனதை புழுதியை தன் தலையில் போட்டுக்கொண்டு அழுது அவன் பக்கத்தில் வந்து உட்காந்து அப்படியே ஒரு 7 நாளும் வந்து வார்த்தை பேசாமல் அவனுடைய நிலைமையை பார்த்து உட்காந்துருக்கிறாங்க. பெரிய சீமானாக இருந்தான். ஊஸ் தேசத்தில் யோபு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு பெரிய சீமானாக இருந்தான்னு தான் அந்த யோபு புஸ்தகமே ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டே போகுது. டக்கு 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 டக்குன்னு அடுத்து நறுக்கிக்கிட்டே போகுது பச்சை புழு. அது வெட்டின வருஷங்களை ஆண்டவர் யோபுக்கு திரும்ப தந்தார். 2 தனையாக யோபு பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. யோபு எப்படி பெற்றுக்கொண்டாரு? எல்லாரும் 2 தனையாய் பெற்றுக்கொண்டார். 7000 இதுன்னா ஒட்டகம்னா 14,000. அல்லேலூயா. எல்லாம் 2 தனையா டபுளாக பிறக்கிறது. 7 குமாரத்தினா 14 குமாரத்திகள். எல்லாம் 2 தனையாய் ஆண்டவர் திரும்ப தருகிறார். அதான் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிக்கிறார். அல்லேலூயா. யோபுவின் கடைசி புத்தகத்தில் யோபு நெடுநாள் உயிரோடு இருந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நெடுநாள் உயிரோடு இருந்து நல்ல விருத்தாப்பியத்திலே மரித்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பட்சித்த வருஷங்களின் விளைவு டக்கு டக்கு டக்குன்னு விட்டுருது. அப்படியே நன்மைகள் உடனே தூக்கப்படுகிறது. அவன் ஆண்டவரிலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் தான் அவனிலிருந்து வெட்டப்பட்டது, அப்படியே தூக்கப்படுகிறது. அல்லேலூயா. விசுவாச சோதனை. விசுவாச சோதனை நாம் எப்படி நிற்கிறோம்? ஆண்டவரை என்ன சோதனை அப்படின்னா ஆண்டவரை தூஷிக்கிறது.
ஆண்டவர் விட்டு விலகிறது, ஆண்டவருடைய சபைக்கு வராமல் இருக்கிறது, ஆண்டவர் விட்டு அப்படியே காணாமல் போயிடுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு வர்ற மன போராட்டத்திலே நம்ம வந்து ஆண்டவர் விட்டு போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோமே. இங்கே ஒருத்தனுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் பெற்றுக்கொண்டது ஒன்றுமே இல்லை, ஒரே நாளில் அவ்வளவும் போகுது, ஆயிரக்கணக்கில் போகுது எல்லாமே. 7000 ஒட்டகம் அப்படியே போயிடுச்சு, அந்த எத்தனை மாடு ஆடு மாடு அப்படியே போயிடுச்சு, அவ்வளோ வேலைக்காரரு அப்படியே போயிட்டாங்க. எல்லாரையும் பட்டையை கறிக்கினால் வெட்டி போட்டாரு. நான் ஒருத்த மாதம் தப்பி வந்தேன், நான் ஒருத்த மாதம் தப்பி வந்தேன். அவன்கிட்ட சொல்கிறதுக்கு மட்டும் ஆள் கரெக்டாக வந்து நான் ஒருத்தர் மாத்திரம் வந்தேன், நான் ஒருத்தர் மாத்திரம் வந்தேன் அப்படிங்கிறது. பெற்ற பிள்ளைகளும் போயிடுச்சு. கடைசியில் அவன் உடம்புல பரு, அதை எடுத்து ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறான். அல்லேலூயா. அடையாளமே தெரியாமல் உட்காந்துருக்கிறான், மொட்டை அடிச்சுக்கிட்டு ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறான். அவன் மனைவி சொல்கிறா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும், இன்னும் உன் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறியே, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்றான். பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறான். தேவனது நன்மையை பெற்று நாம் தீமையும் பெற வேண்டாமோ? நான் ஒரு மனப்பக்குவம் பாருங்க. அல்லேலூயா. மனப்பக்குவம் இருக்குதா நம்மகிட்ட? சாத்தான் சோதிக்கிறப்ப நமக்கு இருக்கா? இருக்கணும். வருகிற மாதங்களில் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. இன்றிலிருந்து தொடங்கி இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளே வருகிற சோதனையில் நீ நிற்கல அப்படின்னா வருகிற வருஷத்தில் நீ ஒரு ஆசீர்வாத சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. சோதனைகள் கடுமையாகத்தான் இருக்கும். இதை பார்க்குற யாராக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. இனி வருகிற காலங்களில் சோதனை கடுமையாகத்தான் இருக்கும். ஆசீர்வாதங்கள் நிறைவேறும், உண்மைதான். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும், உண்மைதான். யோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். பெற்ற ஆசீர்வாதம் தான் அங்கே அப்படியே வெட்டப்பட்டு அப்படியே போனது. ஆனால் அவர் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சில மாதங்களாக நீங்கள் இதை பார்க்குற இவர்கள் மாதங்களாக எத்தனையோ நன்மைகளை இழந்திருக்கலாம். நான் பார்த்த அருமையான வேலையை இழந்துட்டேன், என்னுடைய சுகத்தை இழந்துட்டேன். உடனடியாக அடுத்து எனக்கு போயிடுச்சு. பில்லி சூனிய மந்திரவாதத்தில் எனக்கு போயிடுச்சு. அல்லேலூயா. இங்கேயும் அவனுக்கு யோபுக்கு பிரச்சனை அதுதான். சாத்தான் நேரடியாக சோதிச்சுக்கிட்டு இருக்கிறான். யார் மந்திரவாதம் பில்லி சூனியர்கள்? சாத்தான் நேரடியாக சோதிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதில் நின்ற ஒரு மனிதனை தான் பார்க்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்காவது மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, போராடி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக இந்த சோதனை அனுபவிச்சிருக்கிறார். அடுத்து உங்களுக்கு நன்மைகள்லாம் வெட்டப்பட்டு போய்கிட்டே இருக்குதா? நீ கலங்காமல் அமைதியாரு. ஒருவேளை இந்த வருஷ இறுதிக்குள்ளாய் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், அல்லது அடுத்த வருஷத்தின் துவக்கத்திற்குள்ளாய் நீ எல்லாம் ரெண்டத்தனையாக நீ திருப்பிக் கொள்ளுவாய். பட்சித்த வருஷங்களின் விளைவை ஆண்டவர் உங்களுக்கு அளிப்பார். ஒரு வருஷம் 2 வருஷம் நீ இந்த சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப அளிப்பார். ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் விட்டு மாத்திரம் தூஷித்திராத. இவன் வாயை கட்டுப்படுத்தி பேசாமல் இரு. ஆண்டவரை மட்டும் தூஷித்திராத. வாயை திறந்து ஆண்டவரை சொல்லிடாத, எதுவும் சொல்லிடாத. ஏசப்பா எதுவும் பேசிடாத, ஆண்டோடைய சபையை பேசிடாத, போதகரை பேசிடாத. நீ கவனமாயிரு. அடுத்ததாக வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி அப்படிங்கிறது, இந்த வெட்டுக்கிளி பருவம் அரும்பே, இது என்ன பண்ணுதுன்னா நக்கி போட்டுரும். அப்படியே எல்லாத்தையும் நக்கி போடுது, அல்லது மேய்ஞ்சு போடுது. எல்லாத்தையும் அப்படியே மேய்ஞ்சு போட்டுக்கிட்டே அப்படியே போயிட்டு இருக்கு. எல்லாம் மேய்ஞ்சு போடுதுன்னா அப்படியே வேஸ்ட் பண்ணிடுது. எல்லாத்தையும் நல்லா விளைஞ்சிருக்குது, அது அப்படியே மேய்ஞ்சு போடுது, அப்படியே மேய்ஞ்சு போடுது. அல்லேலூயா. அப்படியே மேய்ஞ்சு போட்டுருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாத்தையும் மேய்ஞ்சு போட்டுருச்சு. வருஷங்கள் எல்லாம் அப்படியே மேய்ந்து போடப்பட்டது. என்னுடைய நல்ல வருஷங்கள் எல்லாம் அப்படியே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னோட டைமெல்லாம் வேஸ்ட் ஆகிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே யாத்திராம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10லேருந்து 14 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். இல்லை, 2:10 முதல் 14. மோசே பெரியவனான போது அவன் பார்வோனுடைய குமாரத்திலே கொண்டு போய் விட்டான். அவன் குமாரனானான். ஜலத்தில் நின்று எடுத்தேன் என்று சொல்லி மோசே என்று பெயரிட்டாள். ஜலத்தில் நின்று எடுத்தேன் என்று சொல்லி மோசே என்று பெயரிட்டால். மோசே பெரியவனான காலத்தில் சகோதரத்தில் போய் சுமை சுமக்கிறதை பார்த்து எபிரேயரில் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து
எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலே வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னை கொன்று போட நினைக்கிறாயோ என்றார். நல்லா கவனிங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். மோசே எகிப்திய இளவரசன். இப்போ அல்லேலூயா. மோசே வந்து சாதாரண எபிரேய அடிமை கிடையாது. எபிரேய அம்மா அவனுக்கு பெற்றிருந்தாலும் அவனை எடுத்து வந்து நைல் நதியில் விடலை. அந்த நைல் நதி ஆற்றவரமாக போட்டு போயிட்டாங்க. 3 மாதம் குழந்தைய பார்வோனின் குமாரத்தை எடுத்து தன்னுடைய பிள்ளையா வளர்க்க போகிறான். அவன் பிள்ளைக்கு பால் கொடுக்க இல்லை. அப்போ வந்து யாருன்னு அப்படியே இருக்கும்போது இந்த மோசேனுடைய அக்காவாகிய மீரியாம் அது அப்படியே தன்னுடைய தம்பியை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. உடனே போய் சின்ன பிள்ளை அதுவும் போய் பார்வனுடைய குமாரத்திட்ட போய் பணிஞ்சு, அம்மா அந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுக்க ஆளை கூப்பிட்டு வரவா நான் அப்படின்னு சொல்ல. சரி உடனே கூப்பிட்டு வானா அது குழந்தையோட தாயையே அப்படி கூப்பிட்டு வந்துருச்சு, தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு வந்துருச்சு. உடனே எனக்காக நீ வளர்த்துரு, நான் உனக்கு சம்பளம் தர்றேன். இதெல்லாம் முன்னாடி இருக்குது, முன்னாடி உள்ள வசனங்கள் இருக்குது, வாசித்து பாருங்கள். உடனே கொடுத்துட்டா அவன் போய் பிள்ளை தாயை கூப்பிட்டு வந்தான். அந்த கொஞ்ச நாள் வளர்த்து ஒரு 6-7 வயசு ஆன உடனே அப்படியே அரண்மனைக்கு கொண்டு வந்து அப்போஸ்தலர் நடபடிகளில் இருக்குது. அப்புறம் வாசித்து பாருங்கள், மோசேயை பற்றி இருக்கு, இப்போ எடுக்க வேண்டாம். அவன் எகிப்தினுடைய சகல சாஸ்திரத்திலும் கற்பிக்கப்பட்ட வாக்கிலும் செய்களிலும் வல்லவனாக இருந்தான். அல்லேலூயா. சகல சாஸ்திரம். எகிப்துனா வந்து அந்த நாட்களில் வந்து மோசே நாட்களில் பெரிய அமெரிக்கா மாதிரி பெரிய வல்லரசு நாடு. அதில் இளவரசன்னா எப்படி பாருங்க, பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் அப்படின்னா இளவரசன். அடுத்த பார்வோன் ஆயிருக்கணும் மோசே யாராக இருக்கணும்? அடுத்த பார்வோன் ஆயிருக்கணும். மோசே அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தார். அடுத்த பார்வோனாக மாறி நம்முடைய ஜனங்களெல்லாம் அப்படியே விடுவிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிருப்பாரு. அல்லேலூயா. நம்ம அப்படி யோசிச்சதே இல்லைல்ல. உண்மையிலே மோசே அடுத்த பார்வோனாக மாறி இருக்கணும். மோசே நிறைய யுத்தத்தில் வெற்றி பெற்றான். அந்த இதில் எத்தியோப்பியாவோட போய் ஒரு சண்டையில் வெற்றி பெற்றான். பைபிளில் இல்லை, அதனால் வரலாற்று குறிப்புகளில் பெரிய யுத்த வீரன் அந்த நாட்களில். ஆனால் இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவனை பற்றிய நோக்கம் வேற ஒன்று வச்சிருந்தாரு. அல்லேலூயா. எகிப்தினுடைய பொக்கிஷங்களை, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை, எகிப்தின் பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் ஜனங்களோடு பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. எபிரேயர்ல இருக்குது. அல்லேலூயா. இப்போ போய் எகிப்தியன் அடிக்கிறத பார்த்து அவங்க அம்மா வந்து என்ன பண்ணிருச்சு, 6-7 வயசுல தாய்ப்பாலை கொடுக்கறதோடு சேர்த்து நாட்டுப்பற்றையும் சேர்த்து கொடுத்துருச்சு. ஆமே, ஆண்டவர் பற்றையும் சேர்த்து கொடுத்துருச்சு. தம்பி, நீ வந்து எபிரேயன், நீ எகிப்தியன் இல்லை, உனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறாரு. நம்முடைய ஜனங்கள்லாம் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்குது. இதெல்லாம் அவன் ரத்தத்தில் ஊறிடுச்சு 6-7 வயசுல. அங்கே போய் எகிப்தியனா வளர்ந்த போது அவன் காட்டிக்கல. ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது அவன் வந்து என்ன பண்ண, எகிப்தியன் அடிக்கிறதை பார்த்து அவன் யுத்த வீரனாக இருந்ததுனால வெட்டி மணலிலே புதைத்து போட்டான். அல்லேலூயா. அது ஆண்டவர் சித்தம் இல்லை. கொலை பண்ணுறது ஆண்டவர் சித்தமா? ஆண்டவர் சித்தமே இல்லை. அடுத்த நாள் பார்க்குறான், காரியம் வெளிப்பட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. காரியம் வெளிப்பட்டு போயிடுச்சு. அப்பொழுது மோசே பயந்தான். வாசிங்க தொடர்ந்து. பயந்தான். பார்வோனுக்கு தெரிஞ்சிருச்சு. வகை தேடினான். தப்பி ஓடி தங்கி என்ன பரிதாபம். அல்லேலூயா. தப்பி ஓடி யாரு? எகிப்தின் இளவரசன், அடுத்த பார்வோனா வர வேண்டியவன். அல்லேலூயா. ஒரே நாளில் அல்லேலூயா அப்படியே அவன் நிலைமை அப்படியே இழந்து போனான். தப்பி ஓடி போனான். தான் போட்டிருக்கிற அந்த இளவரசன் ட்ரெஸ்ஸோடய போயிருப்பான். அல்லேலூயா. தப்பி ஓடி அங்கே மீதியான் தேசத்துக்கு ஓடி போய் துறவண்டையில் உட்காந்துருக்கிறான். 7 குமாரத்திகள் வருகிறார்கள். அவங்க வந்து உடனே அவங்களுக்கு யாரோ அவங்க ஆடு மேய்ச்சிட்டு வர்றாங்க. இன்னொருத்தவங்க பிரச்சனை பண்ண வராங்க. உடனே எழுந்து நின்று அப்படியெல்லாம் வந்து சண்டை பண்ணி அவங்களுக்கெல்லாம் வந்து தண்ணீர் இது பண்ணி கொடுக்குறான். உடனே அங்கே வாழ்க்கை ஒன்று ஆரம்பிக்குது. அவன் வந்து அங்கேயே உட்காந்துருக்கிறான், வேறு வழி இல்லாமல் உட்காந்துருக்கான். இவங்க போயிட்டு ஆடு மேய்ச்சிட்டு போகிறாங்க. எப்படிப்பா அந்த மனுஷனை விட்டுட்டு வந்த அப்படின்னு அந்த 7 குமாரத்திகளும் அப்பா ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பேர் எத்திரோ, கூட்டு வா அப்படிங்கிறாரு. உடனே கூட்டு வர்றாரு. எல்லாம் பேசுகிறாங்க. நீ இங்கேயே இருந்துக்கன்னு சொல்கிறாரு. எல்லாம் இருக்கிற அங்கே ஒரு குமாரத்திகள் அப்படியே கொடுக்குறாரு. வாழ்க்கை அப்படியே போகுது. அல்லேலூயா. திரும்பி போக முடியாது. எகிப்துக்கு போனால் உயிரே போயிடும்.
எகிப்துக்கு போனால் என்ன தண்டனை கொடுப்பான்னு தெரியாது. ஏகப்பட்ட கேஸ் அவன் மேலே இருக்குது, ஏகப்பட்ட கேஸு மோசே மேலே இருக்குது. அல்லேலூயா. திரும்பி போனால் முதல்ல ஏமாற்றுற கேஸு என்ன, முதல்ல எபிரேய அடிமை. எப்படி இவன் வந்து அரண்மனையில் வளர்ந்தான், எப்படி இவன் அந்த ரகசியத்தை வந்து அவங்க அம்மா அப்படியே பாதுகாத்து வச்சிருச்சு, பார்வோன் குமாரத்தி, அது ஒரு கேஸ் இருக்குது. எப்படி கொலை பண்ணான், ஒரு எபிரேய அடிமையாக இருந்தவன் எகிப்திய இளவரசனை ஃப்ராடுத்தனம் பண்ணி எப்படி என்ன பண்ணா, கொலை பண்ணான். இது ஆண்டவர் பண்ண விளையாட்டு. அல்லேலூயா. யாரை நீ அடிமைப்படுத்துறியோ அதில் ஒருத்தனை நீயே வளர்த்து நீயே ஆளாக்கிரு அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி யாரை வந்து விடுதலை வீரனை வந்து அவன் அந்த அரண்மனையிலே வச்சு ஆளாக்கி கொண்டு இருந்தார். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் அவனுடைய கூட்டை கலைச்சிட்டாரு. அவனுடைய திட்டங்கள் வேற இருந்தது. அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகளை தெளிவாக போட்டிருக்கு, நம்ம வந்து வெட்டி கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா, வெட்டி கொலை பண்ணி போட்டோம்னா தான் தான் விடுவிக்கிறவன் அப்படின்னு என்ன பண்ணிக்குவாங்க, ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு நினச்சிட்டு அவன்கிட்ட இருந்த மோசைக்கு பயங்கர கோபம் வரும். பயங்கர கோபம், எரிச்சல், பெருமை, அதிகார பெருமை, நான் தான் அப்படிங்கிற பெருமை, இதெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. அதெல்லாம் வெட்டி கொலை செஞ்சான், பாவம் செஞ்சான். பாவம் சும்மா படத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. டக்குன்னு பார்வோனுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மற்றவங்க போய் சொல்லிட்டாங்க, பார்வோன்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. சொந்த ஜனங்களே சொன்னாங்களான்னு தெரியாது. அல்லேலூயா. தன்னுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்வார்கள்னா சகோதரர்கள் போய் போட்டு கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. ஒரு புரட்சி பண்ணி அப்படியே வெளியில் வந்துடலாம் அப்படிலாம் நினச்சிருப்போம் மோசே. அப்படியே பார்வோனுக்கு தெரிஞ்சு போச்சு. பார்வோன் கொலை செய்ய வகை தேடுறான். ஒரே நாளில் குற்றவாளியாக மாறுறான். இளவரசனுங்கிற பட்டம் போகுது. நாடோடி மாதிரி எங்கே திரிகிறான். அல்லேலூயா. நாடோடியாக மாறிட்டான். நாடு விட்டு ஓடுகிறான். மீதியான் தேசத்துக்கு போய் உட்காடுறான். அங்கே போய் உட்காந்தா அங்கே ஆடு மேய்க்கிறான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷமாக ஆடு மேய்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகமம் 7:7 வாசிங்க. பேசும்போது போதும் 80 வயதும். அல்லேலூயா. அப்போ ஒரு 40 வயசுல இவன் அந்த கொலையை பண்றான். அல்லேலூயா. போய் பார்த்தா அப்படியே வாழ்க்கை போய் நகர்ந்து 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 80 வயசாயிருது. அல்லேலூயா. அப்போ அந்த 80 வயசுல தான் இந்த விஷயம் நடக்குது. யாத்திராகமம் 3:1. மேய்த்து வந்தான். ஓட்டி ஓரே மட்டும் வந்தான். போதும். அல்லேலூயா. சுற்றி சுற்றி ஆடு மேய்க்கிறாங்க. அப்படியே ஆடு மேய்ச்சே அவனுடைய வாழ்க்கை வீணாகுது. அல்லேலூயா. மேய்ந்து போடப்படுகிறது. வருஷங்களாக என்ன ஆகுது, மேய்ந்து போடப்படுது, வேஸ்ட் ஆகுது. அவன் நினச்சிருப்பான், ஐயோ நான் நடந்த நட என்ன, நான் கற்ற கல்வி என்ன, எகிப்தின் சாஸ்திரத்தில் வாக்கிலும் சலுகையிலும் வல்லவனாக இருந்தேனே, நோக்கம் இல்லாமல் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆண்டவருடைய நோக்கத்தை விட்டுட்டேன்னு. யோத கொலையை பண்ணாமல் இருந்திருந்தா அப்படி இருந்திருக்கலாமே, அப்படி இருந்திருக்கலாமே, இப்படி இருந்திருக்கலாமேன்னு யோசிச்சிருந்துருக்கலாம். அல்லேலூயா. அவன் நோக்கத்தை மறந்தவனாக இருந்தாலும் அவன் மேலே உள்ள அழைப்பு, அவனை அழைச்ச அழைப்பையும் நோக்கத்தையும் ஆண்டவர் மறக்கவே இல்லை. அவன் வனாந்திரத்தில் இருந்து இந்த ஓரே பருவத்தில் நிறைய தடவை ஓரே பருவத்தில் சுற்றி சுற்றி வந்திருக்கிறான். ஒரு முறை ஒரு நாள் அந்த ஓரே பருவதம் மட்டும் ஓட்டி வந்த பொழுது ஒரு முச்செடி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அதில் கர்த்தருடைய தூதனானவர் நின்று அவனுக்கு தரிசனமானான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை அழைச்ச நோக்கத்தை ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அவனை தெரிந்து கொண்ட நோக்கத்தை சொல்றாரு. இப்போ அவன் சொல்றான், நான் எனக்கு பேசவும் தெரியாது, நான் திக்குவாயும் மந்தனாவுமா இருக்கிறேன். அவன் நிலைமையை பாருங்க. வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் இருந்தான். எகிப்தின் சாஸ்திரத்தில் கற்பிக்கப்பட்ட வல்லவனாய் இருந்தான். மேய்ந்து போடப்பட்டவனாய் பாருங்க. அல்லேலூயா. வயசானவனா 80 வயசுல நிற்கிறான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அவனை எடுத்தார். அல்லேலூயா. அந்த 40 வருஷம் போக இன்னொரு 40 வருஷம் கொடுத்தாரு. அல்லேலூயா. இப்போ 40 வயசு வரைக்கும் பார்வோனின் அரண்மனையில், அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் மேய்ந்து போடப்பட்ட வருஷங்கள். வெட்டுக்கிளி என்ன பண்ணிருச்சு, மேய்ஞ்சு போட்டுச்சு. அங்கே பச்சை புழு வெட்டி போட்டுச்சு யோபுடைய வருஷங்களை. இங்கே மோசே
என்ன ஆயிடுச்சு? மேய்ந்து போடப்பட்ட வருஷங்களா மாறி போச்சு. அல்லேலூயா. ஆனா 80 வயசுல ஆண்டவர் சந்திக்கிறாரு. அடுத்து அந்த 40 வருஷத்தை அப்படியே திருப்பி கொடுக்குறாரு. அப்படி இன்னொரு 40 வருஷம் கூட்டி கடைசியில பார்த்தா அவனை போல ஒரு தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் கடைசி அதிகாரத்துல மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதில்லை. 34ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல அவன் 120 வாசிங்க. 120 மரித்த போது 120 வயதாயிருந்தான். இருளடையவும் இல்லை, குறையவும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணாரு. அல்லேலூயா. வேற யாருக்கும் இந்த மரியாதை கிடைக்கல. அப்ப அதிலே சொல்லியிருப்பாங்க, மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி, மோசையை போல தீர்க்கதரிசி அப்புறம் எழும்பினதில்லை. கர்த்தரை முகமுகமாய் கண்டவன். அதையும் வாசிச்சிருங்க. அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பினது. அல்லேலூயா. அந்த பாருங்க, 40 வருஷம் மேய்ந்து போடப்பட்டது. என் வருஷங்களை வேஸ்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறியா? அதே வருஷங்களை ஆண்டவர் திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீ உடைய அழைப்பை மட்டும் நீ தெரிந்து கொள். உன்னை அழைச்ச அழைப்புல நீ உறுதியாக இருக்கிறாயா? நீ இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? எந்த இடத்துல இருக்கிற? ஏதோ ஒரு இடத்துல எஸ்கேப் ஆகி தப்பி ஓடி இருக்கிற, ஏதோ ஃபாரினுக்கு ஓடி இருக்கிற நீ. அல்லேலூயா. ஏதோ ஒரு வெளி தேசத்தில் நீ உட்கார்ந்துருக்கிற, தப்பி ஓடி போய் உட்கார்ந்துருக்கிற. ஆண்டவருடைய சித்தம் தானா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவனோடு கூட இந்த செய்தி மூலமாய் பேசும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. எங்கேயோ போய் உட்காந்துருக்க, ஏதோ வெளியூரில் போய் உட்காந்துருக்கிற, நீ தப்பி ஓடி போய் உட்காந்துருக்கிற. ஆண்டவனோடு கூட பேசுகிறார். உன்னுடைய அழைப்பை தெரிந்து கொள். நான் உன்னை அழைச்ச அழைப்பு என்ன? நீ இங்கே உட்கார்ந்துருக்கிற காரியம் என்ன? நீ திரும்பி போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மோசே அப்படிதான் சொன்னார், நீ திரும்பி போ. உன் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் மரித்து போனார்கள். உன் கையில் இருக்கிறது என்ன? ஒரு கோல், அதை கீழே போடு. ஒரு ஆடு மேய்க்கிற கோல் தான்யா. நான் கற்ற கல்வியெல்லாம் போயிருச்சு. நான் படித்த சர்டிஃபிகேட் என்ன? என்னோட திறமை என்ன? நான் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை என்ன? இப்போ உன் கையில் இருக்கிறது என்ன? அதை கீழே போடு. அல்லேலூயா. அதை வைத்து நான் உருவாக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை உருவாக்க போகிறேன். நான் உன்னை வேற விதமாக உருவாக்க போகிறேன். நீ நினைச்சது வேற, நான் உன்னை உருவாக்க போகிறது வேற. அல்லேலூயா. நீ ஒப்புக்கொடு, வாழ்க்கையை ஒப்புக்கொடுன்னு ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. மேய்ந்து போடப்பட்ட வருஷங்கள் வேஸ்ட் ஆக்கிட்டேன். என் வருஷங்களை கவலைப்படாத, அதே வருஷங்கள் உனக்கு திருப்பி கொடுக்கப்படும். அல்லேலூயா. பட்சித்த வருஷங்கள் விளைவை திரும்ப அளிப்பார். அல்லேலூயா. மூன்றாவதாக பச்சை கிளி. பச்சை கிளி குதிக்கும். பச்சை கிளி எலேக் அப்படின்னு சொல்லப்படுறது குதிக்கும். அல்லேலூயா. ஒரு நிலையே இல்லாதது. இங்கே இருந்து அங்கே, அங்கே இருந்து அங்கே, அப்புறம் அங்கே இருந்து அங்கே. அலைச்சல்கள். தாவீது. அல்லேலூயா. தாவீது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தப்பி ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஜீவன் தப்ப ஓடுறான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 10 வருஷத்துக்கு மேலே தப்பி ஓடுறான். அல்லேலூயா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12-13 கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருந்தார். வாசிங்க. இல்ல 16, 12, 13. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். சிவந்த மேடியும் இவன்தான். சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது மேல இறங்கி இருந்தாரு. அன்னைக்கு பிடிச்சது அவனுக்கு. அல்லேலூயா. அவன் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிட்டு ஒழுங்கா போயிட்டு இருந்தான். தாவீதின் மேல அபிஷேகம் ஊற்ற உடனே அன்னைக்கு ஆரம்பிச்சது அவனுக்கு. அல்லேலூயா. ஆமா, கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. அதுக்கடுத்து கோலியாத்துக்கு போறாரு. அல்லேலூயா. வாசிக்க வேணாம், நமக்குள்ள தெரியும். கோலியாத்து அங்க நின்றுகிட்டு இருக்கிறான். இவன் இங்க ஊர்ல இருக்கிறான், இங்க பெத்லெஹேம்ல இருக்கிறான். பெத்லெஹேமுக்கு அந்த ஏலே பள்ளத்தாக்கிலே சண்டை நடக்குது. அவங்க அப்பா அனுப்புறாரு, இராணுவத்தில் இருக்கிற மகங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க நீ பார்த்துட்டு வாப்பா, அண்ணன்மார்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வான்னு கொடுத்து அனுப்புறாரு. அப்படியே யோசேப்பு விவகாரம். அப்படியே அங்கே போனால் யோசேப்பை பிடிச்சி அங்கே இதில் போட்டாங்க. ஆனால் அங்கே போனால் தாவீதுடைய வாழ்க்கையே மாறுகிறது. திடீர்னு பார்த்தா அங்கே கோலியாத்தை சந்திக்கிற வேண்டிய சந்தர்ப்பம். சின்ன பையன். அல்லேலூயா. எல்லாம் கொடுக்குறான். யாராவது ஒருத்தன் கத்துறானே, என்ன இது அப்படின்னு கேட்குறான். பார்த்தா கோவம் வந்துடுது. இஸ்ரவேல் சேனையில் நிந்திக்கிறான். யாருக்கும் ஒரு இல்லை. பார்த்தா எவ்வளோ உயரமாக 10-12 அடி உயரமாக இருக்கிறான்.
கோலியாத். அல்லேலூயா. அவன் 6 முழ அந்த நீளமாக இருந்தான்லாம் அதை கணக்கு போட்டு பார்த்தா 10 மீட்டர் உயரமாக இருக்கிறான். 10 மீட்டர் பார்த்துங்க, 10 மீட்டர் உயரமாக இருக்கிறான். ஆள் வாட்டம் சாட்டமாக இருக்கிறான், யாருமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பலத்தினால ஒரு கல்லினால அவனை வீழ்த்தி போடுகிறான். அல்லேலூயா. எல்லா தேசத்துக்கே தெரிஞ்சவனா மாறிடுறான். ஆமே. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் கொன்று திரும்பி வர்றாங்க. திரும்பி வர்றப்ப தான் என்ன பண்ணுறாங்க, இந்த அங்கே உள்ள பெண்கள்லாம் சும்மா இல்லாமல் பாட்டு பாடிடுறாங்க. 1 சாமுவேல் 18 6 7 8. அந்த ஸ்திரீகள் ஆடிப்பாடி சவுல் கொன்றது 1000 முறையாக பாடினார்கள். விசனமாக இருந்தது. மிகுந்த எரிச்சல் அடைந்து 12ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. 12ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. தொடர்ந்து வாசிட்டு 12வது வசனம் வரைக்கும் வாசிங்க. வாசிங்க வாசிங்க. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருந்தான். 19:18 தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தார். தப்பி போறாரு. தாவீது தப்பி போறாரு. 20:1. நாயோதிலிருந்து ஓடி போய் அல்லேலூயா அங்கிருந்து தப்புறாரு. இப்படியே தப்பி ஓடி போகிறாரு. எல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம், நமக்கு நேரம் ஆகிடும். அல்லேலூயா. அதான் தாவீது சங்கீதம் சொல்றான், என் அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறேன், என்னுடைய கண்ணீர் உடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. குதிக்கிறேன். இப்படியே நிலை இல்லாத வாழ்க்கை. அங்கே இருந்தாங்க ஜீவன் தப்ப ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு முறை சவுல் ஒரு கெபியில் இருக்கும்போது மலை ஜாதிக்கு போகிறான். அதே கெபியில் தாவீது அவனுடைய ஆட்களும் பதுங்கி இருக்கிறாங்க. மற்றவங்கள சொல்கிறாங்க, எழுந்து அவனை கொண்டு போட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் சவுல் எல்லாம் போயிட்டு மலை ஜாதியெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் அங்கே போகும்போது, என் ஆண்டவனாயே சவுலே அப்படின்னு சொல்கிறாரு, என் குமாரனாய் தாவீதே உன் சத்தம் இல்லவா அப்படிங்கிறாரு. ஏன் நான் ஒரு நாயை தேடுறீங்க, ஒரு தெள்ளு பூச்சியா நீ தேட வந்தீங்க அப்படின்னா இவ்வளவு தன்னை தாழ்த்தி சொல்லுகிறான். நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு? அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டுகிற நீங்களும் பொறாமையினாலே உன்னை துரத்துகிறார்களா? உன்னை பொறாமையினால துரத்திக்கிட்டே இருக்கிறாங்களா? பொறாமப்பட்டு உன்னை துரத்திக்கிட்டே இருக்கிறாங்களா? உன் மேலே எரிச்சலாக உன்னை துரத்திக்கிட்டே இருக்கிறாங்களா? ஒரு இடத்துல தப்பி எந்த வேலையிலையும் நான் நிலையா இல்லை, ஒரு இடத்துல இருக்கிறேன், அப்படியே அடுத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை தயார்படுத்துகிறார். உன் கைகளை போர்க்கும் விரலை யுத்தத்திற்கு தயார்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொள். அல்லேலூயா. உன் கால்களை மான்கால்கள் போல மாத்துறாரு. மாட்டுக்கால் மாதிரி இருக்கிற உன் காலை மான்காலா மாத்துறாரு. அல்லேலூயா. அதான் தாவீது எழுதுறான், என் கால்களை மான்கால்கள் போல மாற்றி என்னை உயர் ஸ்தலங்களை நடக்க பண்ணுகிறா. அல்லேலூயா. தாவீது தப்பி போறாரு. இப்படியே தப்பி போய் அதுவும் இல்லாமல் குகையில் போயிட்டு அப்படியே பதுங்கிடுறாரு. அங்கே பார்த்தா கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் ஏறக்குறைய 600 பேர் அவனோடு கூட இருந்தார். அவர்களுக்கு அவன் தலைவனானான். அல்லேலூயா. அதுவும் இல்லாமல் கெபி மொத்தம் 3 குகை இருக்குது, இன்னும் இஸ்ரேலில் இருக்குது. அல்லேலூயா. அதில் 600 பேர் மட்டும் இல்லை, 600 பேரோட குடும்பம் பிள்ளை குட்டி எல்லாம் சேர்த்து மொத்தம் 1000 பேர். 1000 பேருக்கு ஒரு குட்டி ராஜாவாக இருக்கிறாரு. உள்ளுக்குள்ளேயே அரசவையெல்லாம் இருக்குது. இன்னும் அந்த குகையெல்லாம் இருக்குது. தாவீது உட்கார்ந்து உள்ளுக்கூட அரசாட்சி பண்ணியிருக்காரு. சவுல் அங்கே ராஜாவாக இருக்கிறப்ப இவர் தனி ராஜாங்கமே நடத்தியிருக்கிறாரு. அல்லேலூயா. அதுவும் இல்லாமல் அந்த குகையில் அல்லேலூயா அவ்வளோ பெரிய குகைகள் இன்னும் இஸ்ரேலில் இருக்குது. தாவீதுக்கு பெரிய ஒரு படைபலமும் அந்த நேரத்தில் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆனாலும் நிலையில்லாத வாழ்க்கை, தப்பி போகிறாரு. அல்லேலூயா. இங்கேருந்து தப்புறாரு, அங்கேருந்து தப்புறாரு. சவுலுக்கு தப்பி ஓடி போகிறாரு. எவனாவது அறிவிச்சா, தாவீது இருக்கிற இடத்தை அறிவிச்சா உனக்கு சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு இஸ்ரேலில் சொல்கிறாங்க. தப்பி போகிறான். அல்லேலூயா. இங்கேருந்து இந்த நாட்டை விட்டு நாட்டுக்குள்ளேயே ஒரு காடுகள் மலைகளில் தப்பி ஓடுறாரு. ஒரு நேரத்தில் நாட்டை விட்டே போகிற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அல்லேலூயா. ஓடி போய் சிக்லாகில் போயிருக்கிறாரு, பெலிஸ்தியர் தேசத்தில் போயிருக்கிறாரு. அங்கே பார்த்தா ஒரு நாளில் அமலேக்கியரை முறியடிச்சு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது எல்லாரும் கூப்பிட்றாங்க. பெலிஸ்தியருக்கு இஸ்ரேலருக்கும் யுத்தம் வந்தோடனே தாவீதை கூப்பிட்றாங்க. நீ அங்கேருந்து தப்பி ஓடி வந்தவன் தானே, நீ வா யுத்தத்துக்கு வா அப்படின்ட்டு. சரி நான் வர்றேன் அப்படின்ட்டு வர்றாரு.
உண்மையிலே தாவீது வந்து போயிருந்தாருன்னு வச்சுங்க, யாரோட யுத்தம் பண்ணியிருக்கணும்? தன் சகோதர இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணியிருக்கான். ஆண்டவர் தான் பிரித்து விட்டார். அங்கே பெலிஸ்திய பிரபுக்கள் பார்க்குறான், இவன் யார்? இவன் கோலியத்தை கொண்டுறவன்லாம். இவன் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி கோலியத்தை கொண்டு, இவன் எதுக்கு இங்கே நிற்கிறான்? இவனை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. தாவீது மனசை அடிச்சுக்குதா, ஐயோ என் சகோதரருக்கு எதிராக யுத்தம் பண்ணணுமே, நான் என்ன பண்ணுறது? எல்லாரையும் கூட்டிகிட்டு நிற்கிறாரு, இவனை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தாவீது வந்து உள்ளத்துக்குள்ளதை மறைச்சி சொல்கிறார், நான் செஞ்சது என்ன, ஏன் இப்படி பேசுகிறாங்க? இல்லை, இந்த பெலிஸ்திய பிரபுக்கள்லாம் சொல்கிறாங்க, நீ திரும்பி போயிரு. திரும்பி வர்றாரு. சிக்கலாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தன் பலன் இல்லாமல் போக மட்டும் அவ்வளோதான். வேதனையின் உச்சகட்டம். எல்லாம் அம்மா அப்பா கை விட்டாங்க, சகோதரர்கள் கை விட்டாங்க, மனைவி பிள்ளைகளை சிறை பிடிச்சிட்டு போயிட்டான். அல்லேலூயா. எல்லா சுற்றி இருக்கிற தேசங்கள் எல்லாம் எதிரியா இருக்கு. ஏன்னா எல்லா தேசங்கள் மேலும் படையெடுத்து போயிட்டான். அமலேக்கியர்களை கொல்லிட்டான், அவங்கள்ட்ட கொண்டுட்டான். அவங்களாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, தாவீதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, பெலிஸ்தியர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. பெலிஸ்தியர் மறைமுகமாக இருக்கிறாங்க. கோலியத்தை தன்னுடைய வீரனை ஒருத்தனை கொண்டுட்டான் அப்படின்னு மறைமுகமாக இருக்கிறாங்க, அவனை வச்சிருந்தாலும். அல்லேலூயா. இந்த நிலையில் ஒருத்தன் தற்கொலைக்கு ஓடி இருக்கணும். ஆனால் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திறப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்க்குறோம், தாவீது ஒரு நேரத்தில் சவுல், அவனை தேடிக்கிட்டு இருக்கிற சவுல் மரித்து போகிறான். தாவீது எபிரோன் மேல் அரசாளுகிறான். கொஞ்ச நேரம் கழித்து தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே அந்த குதித்த வருஷங்கள் எல்லாம் மறைந்து போய் நிலையா ராஜாசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தாவீது மாதிரி ஒரு ராஜா இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. உங்களை மாதிரி ஒரு வேலை செய்கிற ஒருத்தன் இல்லைங்கிற ஒரு வேலையில் ஆண்டவர் உன்னை அமர்த்த திட்டமிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை துரத்திக்கிட்டே இருக்கலாம். தாவீது போல நீ துதித்து பாடி கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இரு. ஆண்டவர் ஆராதனை பண்ணிரு. அல்லேலூயா. உன் மேலே புறாமப்பட்டவங்க, உன்னை உயிரை வாங்க தேடுறவங்க அல்லது உன் மதிப்பை வாங்க தேடுறவங்கள மன்னிச்சிரு. அல்லேலூயா. கர்த்தரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வெட்டுக்கிளி குதித்த வருஷங்களை ஆண்டவர் உனக்கு திருப்பி கொடுப்பார். நிலையில்லாத வருஷங்களை திருப்பி கொடுப்பார். 4வதாக முசுக்கட்டை பூச்சி அரிக்குது. என்ன பண்ணுது? அரிக்குது. அப்படியே முசுக்கட்டை பூச்சி, செசில் அப்படின்னு பேர், அரிக்குது. இது என்னன்னா வியாதி அரிக்குது. வியாதி அரிக்குது. வியாதிக்கு ஒரு தன்மை என்னன்னா அரிக்குது. அப்படியே அரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பலனெல்லாம் அரிச்சு போட்டது. கொஞ்சமாக வந்த வியாதி அப்படியே அரிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் 38 வருஷமாக வியாதியாக அந்த மனுஷன் இருக்கிறான். யாரும் வாசிக்க வேண்டாம், நமக்கு எல்லாம் தெரிந்ததான் சுவிசேஷங்கள்னு. 38 வருஷமாக வியாதியாக இருந்த ஒரு மனுஷன் படுத்து கிடக்கிறான் பெதஸ்தா குளத்தண்டையில். வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கும். 38வது வருஷத்தில் முதல் வருஷத்தில் ஆரம்பிச்சிருக்கும், 2வது வருஷத்தில் ஆரம்பிச்சிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இருந்திருப்பான். உட்காந்துருப்பான், நடந்திருப்பான், உட்காந்துருப்பான். ஓடினவன், வேலை செஞ்சவன் நடந்திருப்பான், ஓடினவன் நடந்திருப்பான், நடந்தவன் உட்காந்துருப்பான், உட்காந்தவன் படுத்திருப்பான். அல்லேலூயா. அப்படியே படுத்த படுக்கை ஆகிட்டான். 38 வருஷமாக அவன் படுத்த படுக்கையில் அப்படியே இருக்கிறான். அல்லேலூயா. எல்லாம் அங்கேயே படுக்கையிலே போய்கிட்டு இருக்குதான்னு தெரியல. கடைசியில் வீட்டில் இருந்து அவனை கொண்டு போய் பெதஸ்தா குளத்தண்டையில் வச்சுட்டாங்க. அங்கே எத்தனையோ வியாதிக்காரங்களோட வியாதிக்காரனாக படுத்துருக்கிறான், குளத்தண்டையில் இருக்கிறான். ஏதாவது ஒரு அற்புதம் நிகழுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏசு அங்கே வர்றாரு. அல்லேலூயா. ஏசு அங்கே வர்றாரு. அவரை யாருன்னு தெரியல. ஏன் அந்த குளத்தண்டையில் கொண்டு போய் விட்டுருங்க, தேவதூதன் கலக்கிறான், குளத்தண்டையில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லாரு. ஆண்டவர் சொல்லாரு, அந்த கதையெல்லாம் இல்லை, இவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னுடைய பாவத்தினால நீ பல வருஷங்களா வியாதியில் இருக்கிறியா? வியாதி உன்னை அரித்து கொண்டு இருக்கிறதா? முசுக்கட்டை பூச்சி போல அந்த வியாதி உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டு இருக்கிறதா? சாக போறேன்னு நினைக்கிறா? இல்லை, ஆண்டவர் உன்னை சுகமாக்க விரும்புகிறார். உன்னை சந்திக்க வந்துட்டாரு. அல்லேலூயா. நீ உன்னுடைய பெருமையை விட்டுரு, யாரை மன்னிக்கணுமோ மன்னிச்சிரு. அல்லேலூயா. உன்னுடைய கோபத்தை எடுத்து போடு, உன்னுடைய எரிச்சலை எடுத்து போட்டுரு. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அரித்து கொண்டிருக்கிற அந்த வியாதியில் ஆண்டவர் சுகம் கொடுக்க விரும்புகிறார். வெகு விரைவில் சுகம் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு. அல்லேலூயா. என் பாவத்தினால இவ்வளவு காரியங்கள் நடந்துருச்சே, என்னை அரித்து துன்பப்படுத்துகிறது அப்படின்னு நினைக்கிறியா? இப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொண்ட தாவீது ஒரு நாள் பாவம் செய்கிறாரு. பத்சேபாளத்தில் பாவம் செய்கிறாரு. 4 தண்டனைகள் தாவீது கிடைக்குது. 4 குமாரர்கள் மரித்து போகிறார்கள். நல்லா கவனிங்க. எந்த சூழ்நிலையிலும் ஒரு விசுவாசி கவனமாக இருக்கணும். ஒரு மாடு மேய்க்கிறவனா இருந்தவனை ராஜாவா தூக்கி வச்ச பின்பும் அவன் பட்ட அனுபவங்கள் எல்லாம் என்ன பண்ண, அது தான் மேலே கவனமாக இருக்கணும், தன்னுடைய மாம்சத்தில் கவனமாக இருக்கணும்.
எப்போதுமே ஆவியில் இருக்கணும், மாம்சத்தில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ 38 வருஷமாக வியாதி இருந்த மனுஷனை ஆண்டவர் சுகமாக்குறாரு. அல்லேலூயா. அது 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. சற்றாயிலும் குணமடையலை, ரத்தப்போக்கு போய்கிட்டே இருக்குது. இயேசுனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடிக்கிறார். 12 வருஷம் அப்படியே அவளை அரித்து துன்பப்படுத்தி கொண்டு இருந்த அந்த பெரும்பாடுங்கிற வியாதி அவளை விட்டு நீங்கி போனது. நீயும் பிளட் லாஸ்னால துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? ரத்தப்போக்குனால் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்துக்கொள். அலையில் எத்தனை வருஷமானும் சரி அந்த வியாதி உன்னை விட்டு அகன்று போகும். அந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. அதுக்கடுத்து 18 வருஷமாய் கூனியாக இருந்த ஒரு மனுஷி ஜபாலயத்தில் வந்து போய்கிட்டு இருக்கிறார். இயேசு ஒரு நாள் அந்த ஜபாலயத்தில் வந்தார். அப்படியே இந்த 18 வருஷம் கூனில் அந்த முதுகில் கை வச்சு விடுதலை ஆக்குகிறாரு. அல்லேலூயா. 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஆவி அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூணாக்கிருச்சு அந்த அம்மாவை. அல்லேலூயா. பலவீனப்படுத்துகிற இவளும் ஆபிரகாமின் குமார்த்தியாக இருக்கிறாளே, இவளை கட்டிலேருந்து நான் அவிழ்த்து விடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இருந்த அம்மா அப்படியே மடங்கிருச்சு. அரிச்சு அந்த வியாதி அரிச்சு அப்படியே துன்பப்படுத்தி அப்படியே மடங்கிருச்சு. இப்படி ஆயிடுச்சு. இப்படி இருந்த முதுகு இப்படி ஆயிடுச்சு. ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அடுத்து பிறவி குருடனை சுகப்படுத்துறாரு. பிறவிலேருந்து குருடன் 40 வயசாக இருந்திருப்பான், 30 வயசாக இருந்திருப்பான், 40 வயசாக இருந்திருப்பான். நீ சின்ன வயசுலேருந்து குருட்டுத்தனமாக சிலதை நம்பிக்கிட்டு இருக்கிறியா? ஆண்டவன் குருட்டுத்தன்மை எடுத்து தான் தெய்வம் என்பதை உனக்கு நிரூபிக்க இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உன்னோடு கூட பேசி இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை அரித்து கொண்டிருக்கிற வியாதி உன்னை குணப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வெட்டுக்கிளி, பச்சை புழு, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து ஆண்டவர் திரும்ப அளிக்க இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.